கரடி. கரடி இது ஒரு விலங்கின் பெயர். இதற்கு தமிழில் வேறு பெயரும் உண்டு. கரடி என்பது பிற்காலத்தில் உண்டான பெயராகும். ஆனால் இந்த பெயர், இந்த சொல்லானது எவ்வாறு பிறந்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஆய்வாளருடைய ஆய்வு சிந்திக்க வைக்கிறது. கரடி இந்த விலங்கு காண்பதற்கு உடல் முழுவதும் முடியால் நிறைந்து காணப்படும். உடலை நாம் தமிழில் யாக்கை என்றும் முடியை மயிர் என்றும் அழைக்கின்றோம். அதேபோன்று கால் என்பதை அடி என்றும் கூறுகின்றோம். இந்த விலங்கை குறித்து நிறைய பாடல்கள் பழந்தமிழ் இலக்கியத்தில் காண கிடைக்கின்றன. இந்த விலங்கினுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும் என்பதை ஒரு பாடல் இவ்வாறு கூறுகிறது. குருவு மயிர் யாக்கை குடா அடி. குரு மயிர் யாக்கை குடா அடி. யாக்கை என்பது உடல், மயிர் என்பது முடி, முடியால் சூழப்பட்ட ஒரு விலங்கு. அதனுடைய அடி எவ்வாறு இருக்கும் என்றால் குடா அடி என்று கூறுகிறது. குடா அடி அப்படின்னா இதனுடைய முன்னங்கால்கள் சமதளமாக இல்லாமல் ஒரு மேடு தட்டு போன்று வளைந்து காணப்படும். அதனால் இதனுடைய காலை குடா கால், அதாவது குடா அடி என்று அழைத்திருக்கின்றார்கள். கரடியினுடைய முன்னங்கால்களை இவைகள் கைகளாகவும் பயன்படுத்துகின்றன. அதனால் இதற்கு இந்த குடா அடி என்ற சிறப்பு பெயர் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த ஆய்வாளனுடைய கருத்துப்படி இந்த குடா அடி, குடா அடி, குடா அடி, குடா அடி, குடா அடி, கரடி, கரடியாக மருவி இருக்கலாம் என்று அந்த ஆய்வாளர் கருதுகின்றார். இது ஒரு ஆய்வுக்கு உரியது. மற்றொன்று, இந்த விலங்கின் உடல் முழுவதும் நகம் வரையிலும் முழுவதும் முடியால் சூழப்பட்டிருக்கிறது, கருமை நிற முடியால். ஆகவே இந்த கருமை நிறத்தை உடைய கால்கள் அடி, அதனால் இதற்கு கரடி என்ற பெயரும் வந்திருக்கலாம் பிற்காலத்தில் என்றும் கருதுகின்றார். ஆனால் நான் இங்கு சுட்டிக்காட்ட விளைவது அடி என்ற சொல்லாடலை. அடி என்பது காலை குறிக்கிறது. குடா அடி என்றால் வளைந்த காலை உடைய விலங்கு என்ற பொருள். இந்த அடியை குறித்து பழந்தமிழ் இலக்கியமான பெரும்பானாட்டு படையில் ஒரு அழகான தொடர் ஒன்று இருக்கிறது. அதை நான் பயின்று காட்டுறேன். அதனுடைய பொருளை கேட்டதுமே நீங்கள் வியப்படைவீர்கள். அடிப்புதை அரணம் எய்தி. அடிப்புதை அரணம் எய்தி. அடி அப்படின்னா கால், காலை குறிக்கும். புதை அப்படின்னா மறைத்தல் அல்லது மூடுதல் என்று பொருள். அரணம் அப்படின்னா நாம் அரண் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பாதுகாப்பு. அடியை, அதாவது காலையும் காலின் மேற்பாகத்தையும் மூடி காக்கும் ஒரு பொருள். அதை நாம் காலில் அணியக்கூடியதுனால காலணி அப்படின்னு சொல்கிறோம். அதாங்க செருப்பு. மிதியடி என்று அதற்கு வேறு பொருளும் இருக்கிறது. பழங்காலத்தில் பாருங்கள், இதை எவ்வாறு அழைத்திருக்கிறாரு ஒரு பாடலில். அடிப்புதை அரணம் எய்தி. அடி அப்படின்னா கால் என்று பொருள். இந்த அடி என்கின்ற சொல்லிலிருந்து எத்தனை சொற்கள் பிறக்கின்றன பாருங்க. கரடிக்கும் அதுதான் பயன்படுது, மிதியடி செருப்புக்கும் அந்த அடி தான் பயன்படுது. அதை உடைய காலையும் நாம் அடி அப்படின்னு தான் கூறுகின்றோம். அடி அப்படின்னா கால், காலை குறிக்கும். அதைத்தான் நாம் திருவடி என்றும் கூறுகின்றோம். இந்த அடி என்கின்ற சொல்லிலிருந்து தான் அடிச்சுவடு என்ற சொல்லாடல் பிறக்கிறது. அதே போன்று அடி அப்படின்னா தாக்கு என்று பொருள். அவனை அடி அப்படின்னா அவனை தாக்கு என்று பொருள். அதிலிருந்து தான் அடிபிடி என்ற சொல்லாடல் பிறக்கிறது. பாருங்க, அடிபிடி சண்டை என்று நாம் கூறுகின்றோம். அதே போன்று அடி, அதிலிருந்து அடிக்கடி என்ற சொல்லாடலும் பிறக்கிறது. அவன் அடிக்கடி வந்தான் அப்படின்னா அவன் பல முறை வந்தான் என்று பொருள். அடி என்பது ஒரு அளவையும் குறிக்கும். நாம் கூறுகின்றோம் 8 அடி நீளம் 10 அடி உயரம் என்று. அடி என்பது அளவையும் குறிக்கும். அதே போன்று அடி என்கின்ற சொல்லிருந்து தான் அடிப்படை என்ற சொல்லாடல் பிறக்கிறது. அடிப்படை அப்படின்னா தொடக்கம் என்று பொருள். அடி என்கின்ற சொல்லிலிருந்து அடிமை என்ற சொல்லாடலும் பிறக்கிறது. அடிமை அப்படின்னா தன் உரிமை அற்றவர் என்று பொருள். அதே போன்று அடி என்பதிலிருந்து தான் நெருக்கடி என்ற சொல்லாடல் பிறக்கிறது. நெருக்கடி, பண நெருக்கடி என்று கூறுகின்றோம். அதாவது பண பற்றாக்குறை. அங்கே ஒரே நெருக்கடியாக இருக்கிறது அப்படின்னா இடப்பற்றாக்குறையாக இருக்கிறது என்று பொருள். அடி என்பதிலிருந்து நெருக்கடி என்ற சொல்லாடலும் வருகிறது. அதே போன்று ஒரு செய்யுள்ள இருக்கக்கூடிய வரியையும் நாம் அடி என்று கூறுகின்றோம்.
இப்போ திருக்குறளில் 2 அடி இருக்கிறது, முதல் அடி, இரண்டாவது அடி, ஈற்றடி என்று கூறுகின்றோம். ஒரு பாடலில் இருக்கக்கூடிய வரியையும் அடி என்ற சொல்லாலும் நாம் அழைக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஒரு பெண்ணை அன்போடு அழைப்பதற்கும் அவனுடைய கணவன் அடியே என்று கூறுகின்றான். அது அடி என்ற சொல்லிலிருந்து உருவாகிறது, அடியே. அதே போன்று காற்றடிக்கிறது என்று கூறுகின்றோம். வேகமாக காற்றடிக்கிறது அப்படின்னா காற்று வீசுகிறது என்று பொருள். நாற்றம் அடிக்கிறது என்று கூறுகின்றோம். அவன் வீட்டிற்கு வெள்ளை அடித்தான் என்று கூறுகின்றோம். அதாவது வெள்ளை அடித்தான் அப்படின்னா அவன் வீட்டிற்கு வெள்ளை நிற வண்ணத்தை பூசினான் என்று பொருள். பொதுவாக இப்படியும் கூறுவார்கள், ஒரு பேச்சு காதில் அடிபடுது அப்படின்னு. காதில் அடிபடுகிறது அப்படின்னா வதந்தி என்று பொருள். அவன் அடிபணிய மறுத்தான் என்றும் கூறுகின்றோம். அடி என்கின்ற ஒரு சொல்லை கொண்டு நாம் பல சொற்களையும் பல பொருள்களை தருகின்ற புதிய சொற்களையும் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். அப்படிதான் ஒரு சொல் அடிச்சில். அடிச்சில் அப்படின்னா சமைக்கப்பட்ட உணவு என்று பொருள், அதாவது சோறு என்று பொருள். அடிச்சில், இதிலிருந்து தான் அக்கார அடிச்சில் என்ற சொல்லாடல் பிறக்கிறது. அடிச்சில் என்பது சோறை குறிக்கும். அக்கார அடிச்சில் என்பது இனிப்பு சோறு, அதாவது நாம் இனிப்பு பொங்கல் என்று கூறலாம். நம்முடைய பழந்தமிழ் இலக்கியமான பதிற்றுப்பத்தில் ஒரு அழகான தொடர் ஒன்று இடம்பெறுகிறது. ஊன் துவை அடிசில். ஊன் அப்படின்னா இறைச்சி, துவைத்த அப்படின்னா கலந்த சோறு, இறைச்சி கலந்த சோறு. அதை நாம் இன்று பிரியாணி என்று கூறுகின்றோம். பழங்காலத்தில் இதை ஊன் துவை அடிசில் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு அழகான தொடர் பாருங்க. ஒரு அடிக்குள்ள எத்தனை அடி. அடி என்கின்ற ஒரு சொல்லை கொண்டு நாம் பல பொருள்களை தருகின்ற பல சொற்களை உருவாக்கி வைத்திருக்கின்றோம். அவற்றில் சில தான் நான் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றேன். கரடியிலிருந்து தொடங்கி அடி என்பது காலையும் குறிக்கும். வியப்பாக இருக்கிறது எண்ணும் பொழுது. உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் தோன்றியது. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.